விபச்சாரத்திற்கு கடுமையான தண்டனை இருக்கு, எல்லாருக்கும் தெரியும். இந்த விபச்சாரம் செய்யறதுக்கு இவங்க சில வழிமுறைகளை சொல்லி தர்றாங்க. விபச்சாரம் செய்வதற்கு என்ன இல்ல, ஒரு பெண்ணோட ஒருத்தன் விபச்சாரம் செய்யறான். விபச்சாரம் செஞ்சான்னு சொன்னா மாட்டிக்கிட்டான். விபச்சாரம் செஞ்சான் கையை மையமா போலீஸ்ல பிடிச்சு விட்டாங்க. அப்ப விபச்சாரம் செய்வதற்கு தண்டனை கொடுக்கணும்ல. அப்ப அவன் என்ன பண்றான்னு கேட்டா, அது என் பொண்டாட்டி அப்படிங்கிறான். விபச்சாரத்துல மாட்டான், ஒரு பெண்ணோட கையை மையமா மாட்டிட்டாங்க. 4 சாட்சி மார்க் அடிப்படையில் 4 சாட்சிகள்லாம் இருக்கிறாங்க. என்னடா கேட்கும் போது இல்லங்க மனைவி கேட்கிறான். அவனை ஒன்னும் செஞ்சிடக்கூடாது, தண்டனை கிடையாது. ஏன்பா தண்டனை கிடையாது? சொல்றாங்க பாருங்க. உளவு கால ஹிய இம்ராத்தி, இவ என் பொண்டாட்டி என்றவன் சொன்னால் லா ஹத் அலைஹி, அவன் மீது இந்த ஹத் என்கிற தண்டனை இல்லை. வலா அல சுஹூதி, சாட்சி சொன்னாங்கல்ல அவன் விபச்சாரம் செஞ்சாண்டு, அது அவதூறு வரும்ல, அவங்க மேலும் தண்டனை கிடையாது. எந்த அளவுக்கு லபித்தா அன்னஹா ஜௌஜத்தஹு ஃபலா ஹத்த, அத பஹ்ருங்கிற கிதாபுல இருக்குன்னா, ஒருத்தன் என் மனைவிதான் என்று வாதிட்டு விட்டாலேயே அவன் மீது ஹத்து கிடையாது. இன் கானத்து ஜௌஜத்தன் லில் கைரி, அவ இன்னொருத்த மனைவியா இருந்தாலும் சரியா. எப்படி கேட்ட, ஒரு பொம்பளையோட மாட்டிட்டான், அவன் பொண்டாட்டியே கிடையாது, வேற ஒருத்தனுக்கு தான் பொண்டாட்டி இருந்தாலும் வாயால பொண்டாட்டின்னு சொல்லிட்டா, பொண்டாட்டின்னு சொன்ன பிறகு எப்படி அவனை தண்டிக்கிறது? அப்படி சட்டம். இப்படி சொன்னா எவனாச்சும் விபச்சாரம் தண்டிக்கப்படுவானா? இந்த சட்டத்தை அப்படி பெருந்தெடுத்து மக்கள்கிட்ட கொடுத்துருவீங்க, மாற்ற 50 பேர் என்ன பண்ணிடுவான், ஏன் பொண்டாட்டின்றான். அது அடுத்தவன் பொண்டாட்டி, அப்படித்தான் அடுத்தது. தெளிவான வாசகம், நான் கூட குறைய சொல்லல. லவித்தா மூலத்தை பாத்துக்கிறங்க. ஒருவன் வாதிடுவானையானால் அன்னஹா ஜௌஜத்துஹு, இவள் என் மனைவி என்று வாதிடுவாளையானால் ஃபலா ஹத்த, அவனுக்கு தண்டனை கிடையாது. ஒயின் கானத்து ஜௌஜத்தன் லில் கைரி, அவள் இன்னொருவனுக்கு பொண்டாட்டியா இருந்தாலும் சரி. ஒலா யுகல்லபு இகாமத்துல் பையினா, ஆதாரத்தை கொண்டு வா என்று கேட்கக்கூடாது. இன்னொருத்தவங்க பொண்டாட்டிங்கிறா என்னடா ஆதாரம் கேட்கக்கூடாதான், சொல்லிட்டாலே போதுமா அப்படிங்கிறாங்களே. இது என்ன மார்க்கம்? இது இந்த மாதிரி ஒரு சட்டம் மார்க்கத்தில் இருக்க முடியுமா? குர்ஆன்ல இப்படி இருக்குமா? நபி வழியில் இருக்குமா? குர்ஆன் நபி வழிக்கு தப்சீராகத்தான் மதுஹப் நூல்கள் இருக்குன்னு சொல்லி சொன்னீங்களே, இதான் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் உள்ள சட்டம் தப்சீரா? இப்படி இருந்தா உலகத்தில் எவனையாவது விபச்சாரத்தில் தண்டிக்க முடியுமா? மாற்ற எவனா இருந்தாலும் நெஞ்சிருவான், பொண்டாட்டின்ற வேண்டியதான். அடுத்த பொண்டாட்டியா இருக்கலாம், கல்யாணம் ஆகாதவளா இருக்கலாம், அவ எவ்வளவு வேண்டாலும் இருக்கலாம், அதுல ஆதாரம் காட்ட வேண்டியது இல்லையா? ஒரு போலியா கூட ஒரு காப்பி கொண்டாந்து காட்ட தேவையில்லை பேப்பரை. நான் பொண்டாட்டி அவ்வளவுதான், பேசாம போலீஸ் போயிட்டு இருக்க வேண்டியதான். இவ்வளவு அற்புதமான ஒரு சட்டம் நாட்டில இருந்து உருப்படுமா? அது யூரோப்பில் அதை விட நாசமா போயிடும். மேற்கத்திய நாடுகளை விட கேடுகட்ட விபச்சாரங்களும் ஒழுக்க கேடுகளும் மலிஞ்சு போயிருமா இல்லையா? இப்படியான ஒரு கிதாபுன்னு சொல்லி மதரசால வச்சுக்கிட்டு சின்ன பசங்களை வச்சுட்டு ஓதி கொடுத்துட்டு இருக்கீங்க. அதுதான கேள்வி.